சென்று உணரா திருவடியை தொடங்கும் போதே சிவபெருமானுடைய பரத்துவம். அது சொல்லும் போதே பன்றியாய் திருமாடம் சென்று உணராத திருவடி, காணாத திருவடி இல்லை, உணராத திருவடி. அதுக்கு தலைப்பு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா சிவனோடு அடைதும்பர். அப்போ பெருமான அடைதல் என்றால் திருவடியை சேர்ந்தன்னு அர்த்தம். அப்போ மகாவிஷ்ணு சேரவில்லை, தேடிக்கிட்டு இருக்கார். இன்னும் எங்கன்னா சிதம்பரத்தில் போனால் பக்கத்துலேயே படுத்துருப்பார். ஒரு கால காட்சி, இன்னொரு கால காட்சியா, ஒரு கால காட்சி, இன்னொரு காலம் படுத்துருக்கேன். நான் சொல்லலை, திருக்கோவையாரில் சொல்கிறார் மாணிக்கவாசகர். ஆமாம், ஒன்று அதனை காத்து மற்றொன்றும் காட்டுக என்று தவம் கிடந்தான மாயோம் சிற்றம்பலத்தை என்பது திருக்கோவையார். திருவாசகம் பாராயணம் கோவையாரையும் பின்னாடி படித்து பார்த்தீங்கன்னா சில வரலாறுகள் நமக்கு நல்லா தெரிய வரும். அப்படி பெருமானுடைய பரத்துவத்தை முதலிலேயே அருளி செய்கிறார். அது சிவபெருமானுடைய அருள் தெள்ளேனம். எல்லாமே விளையாட்டாகவே பக்தியை சொல்லிட்டு போய்ட்டார். விளையாட்டு விளையாட்டுன்னே வரும். திருநெல்வேலிங்கிறது பெண்கள் விளையாட்டு, அம்மானைங்கிறது விளையாட்டு. ரொம்ப கஷ்டப்படாமல் சாமியை எளிமையாக பக்தி கொண்டது திருவாசகத்தை விட இல்லை, திருவாசகம் மட்டும்தான். அது வேற ஒன்று சொன்னாலே கிடையாது. மற்ற நூல்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு வரும். நல்லா நினச்சி பாருங்க. ஞானசம்பந்த பிள்ளையார் திருக்கடைக்கா பாடுறோம்னா அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இப்படி தான் பாடணும், இப்படி தான் முடியும். அதுக்கு மேலே அதை எழுத்தை கூட சேர்க்க முடியாது. காலையில் கூட படித்த நூலில் படிச்சுட்டு ஒரு எழுத்து பாட வரல, ஏதோ ஒரு எழுத்து இல்லை பதிப்பில் அச்சாகிருங்க. நாங்கள் பாடி சென்னையில் கலந்துக்கு போகும்போது கல்வெட்டில் பொறிச்சிருந்தாங்க திருமலை. அது பாராயணம் வந்து என்னமோ அதுதான் புதுசாக படிக்கும்போது அதை தொடர்ச்சியாக படிக்கவில்லை. ஒரு எழுத்து அதில் பார்த்தோம், நிஜமாக அந்த எழுத்து அதில் பிழையாக இருக்கும். அப்புறம் அதை மாற்றிச்சோம். அது மாதிரி இயற்கையாக நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் சாமி கொடுத்துருக்குறாரு. முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வரியை நம்ம கண்கள் கர்விச்சுவோம், உடனே நம்ம வாய் சொல்லிடும். அதுதான் பெருமான் கருணையால் கொடுத்தது. ரொம்ப அற்புதமான உடம்பை நம்மளை கொடுத்துருக்காரு. கண்ணை காது மூக்கெல்லாம் ₹1 செலவு இல்லாமல் 0 மெயின்டெனன்ஸில் கொடுத்துருக்காரு. நம்ம தான் செலவு பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு அவர் சும்மா தான் கொடுத்தாரு. எல்லாத்தையும் சும்மா கொடுத்துக்கிட்டார். எல்லாத்தையும் சும்மா கொடுத்துட்டு எல்லாத்தையும் சும்மா கொடுத்தோன்னு சொல்லக்கூடாது. அதனால எல்லாத்தையும் சும்மா வச்சுட்டு போயிடுவாரு. எப்படி வந்தோமோ அப்படியே போயிடும். சும்மா தான் வந்தால் சும்மா போயிடும். அவர் சும்மா தான் கொடுத்தா சும்மா இருக்கிற வரைக்கும் அமைச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவாரு. அதனால சும்மா கொடுக்கறது எல்லாம் சும்மா தான். அதை நம்ம வச்சுட்டு தான் போகணும். அனுபவிக்க முடியாது, இருக்கும்போது அனுபவிக்கணும். அது முழுசாக அனுபவிக்க முடியாது, தெரியாது. அதுக்கு பெருமானுடைய கருணை, அந்த கருணை தான் சொல்கிறார். பெருமாளும் பன்றியா சென்று உணரா திருவடியை ஒரு நாமறிய ஓர் அந்தனாய் ஆண்டுவார். குருநாதனாகத்தான் வருவார், திருவடியை தருவார், திருவருளை தருவார். ஆண்டு கொண்டான். அவருக்கு ஒரு நாமம் கிடையாது, ஒரு உருவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதாக சொல்லியிருக்கலாம் ஒரு வார்த்தையாவது, ஒரு நாமம் ஒரு உருவம்னு சொல்லியிருக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒன்றும் வேற மாதிரி ஒரு உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம்? சரி, ஒன்றும் இல்லை போல இருக்கும். நிஜமாக ஒன்றும் இல்லை. ஆமாம், நிஜமாகவே ஒன்றும் இல்லை. அவருக்குன்னு எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாம் அவருடையது. இப்போ எனக்குன்னு சொன்னால் ஒரு வண்டி இருக்குங்களா, ஒரு மைக்கெல்லாம் ஒரு நூல் இருக்குது, இந்த ஃபோன் இருக்குன்னு சொன்னால் அவருக்கு என்ன தனிப்பட்ட என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அதனால் ஒன்றும் இல்லாருக்குன்னு ஒரு அடைமொழி வச்சார். ஒன்றும் இல்லாதவர் அவர்தான், அவர்தான் எல்லாம் உடையவர். அந்த ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் வாழ்த்துவோம் என்று அருளி செய்து